TNGA Cut Off Analysis 2025. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நிறைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும். சார் ஏசி டெக் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதுவும் இதுவும் ஒன்னா சார்? இல்லப்பா, அது வேற காலேஜ். அது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சென்னையில் இருக்கு. இது அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. எல்லா காலேஜுக்குமே பேர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இந்த ஒரு காலேஜுக்கு மட்டும்தான் பேரு அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஏசி டெக்ல ஒன்லி பிடெக் மட்டும்தான் இருக்கு. இங்க பிஇ அண்ட் பிடெக் ரெண்டுமே என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அழகப்பா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அந்த காலேஜினுடைய கட் ஆஃப் அனலைசஸ் 2024ல என்ன இருந்திருக்கு. எதுக்கு சார் 2024ல உள்ளதை நம்ம பார்க்கோம்? ஆமாப்பா, இந்த வருஷம் நீங்க அந்த காலேஜ் சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா, நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு பாக்குறதா இருந்துச்சுன்னா 2024ல இந்த காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபா என்ன இருந்திருக்கோ, லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப் இருந்திருக்கோ அதையும் இப்போ நீங்க எடுக்கக்கூடிய கட் ஆஃபையும் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால நிறைய குழந்தைகள் இந்த காலேஜ் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அப்பனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுல கோர்சஸ் ஃபுல்லா நான் எழுதி போடுவேன். இதை நம்மளை என்ன கேட்டகரியில பிரிச்சு வச்சிருக்காங்கிறது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஒரு கோர்ஸ்ல இந்த கேட்டகரியில இந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃபா என்ன செஞ்சிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த கட் ஆஃபை விட மார்க் கூட எடுத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸுக்கு இந்த கட் ஆஃப்ல யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ் பண்றது தான் கட் ஆஃப் அனலைசஸ். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் கட் ஆஃப் அனலைசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா காலேஜுக்குமே எல்லா கோர்சஸ்னுடைய கட் ஆஃப் அனலைசஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது TNGA கட் ஆஃப் அனலைசஸ் 2025 அழகப்பா காலேஜ் ஆஃப் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எப்பவும் சொல்றது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. TNGA கட் ஆஃப் அனலைசஸ் 2025 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கக்கூடிய இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் லாஸ்ட் கட் ஆஃபை பற்றி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், அனலைசிஸ் பண்ண போகிறோம். எப்பவும் சொல்கிறேன், என்னென்ன கோர்சஸ், என்னென்ன கேட்டகரி, லாஸ்ட் கட் ஆஃப், எப்பவும் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நம்பர் ஆஃப் சீட்ஸ், அந்த காலேஜில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இது வரைக்கும் சொன்னதில்லை. இந்த இதுல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இந்த கேட்டகரியில லாஸ்ட் கட் ஆஃபா இது இருந்திருக்கு. மொத்தம் எத்தனை சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டா, இந்த வட்டம் கோர்சஸும் அந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜ்ல எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிறதையும் டீட்டெயிலா சொல்ல போறேன். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் நான் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியில 191.5 வாங்கியிருந்தா, பிசி 187.5, பிசிஎம் 185.5, எம்பிசி 185.5, எஸ்சி கேட்டகரி 176.5, எஸ்சிஏ 151, எஸ்டி கேட்டகரியா இருந்தால் 162. இந்த கட் ஆஃப் விட 1 மார்க் இல்லைன்னா 0.5 மார்க்கு கூட வாங்கியிருந்தா இந்த காலேஜில் கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த சீட்டு மொத்தம் 60 சீட் இருக்கு. இந்த 60 சீட்ல ஓசி கேட்டகரியா இருந்தா 187, 184.5, 181, 181.5, 169.5, 160.5 வாங்கியிருந்தீங்கன்னா 60 சீட் இருக்கு. இந்த கேட்டகரியில லாஸ்ட் கட் ஆஃபா 187 இருக்கு. நீங்க ஓசி கேட்டகரியா இருந்தா, ஓசி கேட்டகரி மீன்ஸ் ஓப்பன் காம்படிஷன்,
அதுல இருந்தீங்கன்னா 187க்கு மேல இருந்தா இசிஇ அழகப்பா செட்டியார்ல கட்டாயம் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. ட்ரிபிள் இனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் இருக்கு. எத்தனை சீட்ஸ் இருக்கு? 120 சீட்ஸ். ஓசி கேட்டகரி 180.5, 174, 173.5, 164.5, 153.5, 139. சிவில் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 60 சீட் இருக்கு. 176, 168, 170, 157, 151, 140.5, 146.46. 60 சீட் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட் இருக்கு. இந்த 120 சீட்டுக்கு 166.5, 156, 158, 151.5, 137.5, 134.5. ஆக்சுவலி காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 60, 60, 60, 180, 120, 120, 240. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது டோட்டலாக இன்ஜினியரிங்கில் இத்தனை சீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இத்தனை சீட்ஸ் இருக்குது. இந்த கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் லாஸ்ட் கட் ஆஃபாக இந்த மார்க்குக்கு போட்டிருக்காங்க. யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட். நீங்கள் தான் என்ன செய்யணுங்கன்னா டிசைட் பண்ணணும். காலேஜையும் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, கோர்ஸையும் நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்கன்னா சூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் கட் ஆஃபையும் இந்த காலேஜில் நம்ம சூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு அனலைசஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டியது யார் தான் கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா நம்புகிறேன். எப்பவும் சொல்கிறதான், இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.